ராஜா, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். வந்து எங்களிடம் நீர் சில காரியங்களை விசாரிக்க போகிறீர். அப்பா, அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கர்த்தாவே, இந்த நாளையில கூட நீர் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. இதோ நான் வழக்காடுவேன் என்று சொல்லி அப்பா நீர் எங்களோடு கூட அப்பா இதோ சந்திக்க வந்து கொண்டிருக்கிறீர். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? அதற்கு நாங்கள் எப்படி ஆயத்தமாக போகிறோம்? என் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் சில நேரங்களில், வீட்டில் இல்லை, நம்ம வாழ்க்கையில் சில நமக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிறாங்கன்னு சொன்னாக்க உடனே என்ன செய்வோம்? கேஸ் போட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கர்த்தர் கூட இதை செய்கிறாரு. சில நேரங்களில் நான் உன்னோடு வழக்காடுவேன், நான் உன்னோடு வழக்காடுவேன். 3 விதமான வழக்காடுதல் பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, தேவன் மனுஷனோடு வழக்காடுகிறார். ஒன்று, தேவன் மனுஷனோடு வழக்காடுகிறார். மனுஷன் தேவனோடு வழக்காடுறான், மனுஷன் தேவனோடு வழக்காடுறான். 3வது, நமக்காக இயேசு கிறிஸ்து வழக்காடுறார். ஆமென், அல்லேலூயா. 3 விதமான வழக்காடுதல். இந்த வழக்காடுதல் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா கான்ட்ரவர்சின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரவர்சின்னு சொல்லும் பொழுது அது ஒரு சர்ச்சை, ஒரு வாக்குவாதம். அதாவது நமக்காக ஒரு வாக்குவாதம் பண்றது. கர்த்தர் தனக்காக அவர் வழக்காடுறாரு, மனுஷன் தனக்காக வழக்காடுறான். ஆனா மத்தியஸ்தரா இருந்து வழக்காடுறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3 வழக்கை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு கேஸ் டீல் பண்ண போறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை என்னோட கூட பேசி கொண்டிருந்ததுனால இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் என்னோட பேசினதுபடினால் அதை குறித்து தான் உங்களோட பேசுகிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதல் காரியமாய் தேவன் மனுஷனோடு வழக்காடுகிற காரியம். தேவன் மனுஷனோடு வழக்காடுகிற காரியம். அவர் சொல்றாரு, பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு அவருடைய ஜனத்தோடு என்ன இருக்குது? வழக்கு. கேஸ் போடுறாரு ஆண்டவர். அவருடைய ஜனத்தின் மேல என்ன போடுறாரு? கேஸ் போடுறாரு. இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுகிறார். இஸ்ரவேலர் என்று சொன்னா இன்னைக்கு அது யாரோ இஸ்ரவேல் நினைச்சுக்காதீங்க. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஆபிரகாமின் சந்ததிக்குள் சேர்க்கப்பட்டவர்கள். ஆகவே தேவன் என்ன செய்யறாரு? நம்மை ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் பார்த்து நம்மை அவருடைய ஜனமாய் அவருடைய கோத்திரத்துக்குள் கொண்டு வந்த பிறகு நம்மை பார்த்தும் இந்த வழக்கு இருக்கிறது. ஆகவே அவர் சொல்றாரு, மீகா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. வாசி. தொடர்ந்து வாசிங்க. நினைத்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல், எனக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் அதான் கேட்கிறேன். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? நான் எல்லாம் தான் உனக்கு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். அவர் வரும்பொழுது அவர் சொல்றார், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறார். அப்படி வரும் பொழுது அவர் என்ன செய்யறார்? நியாய தீர்க்கிறவராக வருகிறார். அதாவது வேதத்தில் பார்க்கும்போது பல நியாய தீர்ப்புகள் உண்டு. அதாவது நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்றது, பைபிள் ஸ்டடியிலலாம் சொல்லுவது உண்டு. அதில் பார்க்கும் பொழுது நோவா காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, லோத்து காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு, அடுத்தது இப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது.
இந்த நியாய தீர்ப்பு இப்போ முடிஞ்சிடும். ஆனால் மற்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று வரும். ஆனால் இப்போ வர நியாய தீர்ப்பு இப்போவே முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் சிலரை கைவிடுவார், சிலரை எடுத்துக்கொள்வார், இங்கேயே கழிச்சு கட்டிடுவார். அப்போது பாதிக்கு பாதி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விட்டுற போகிறார். இந்த இடத்துல இந்த நியாய தீர்ப்பில் ஆண்டவர் வரும் பொழுது அவர் வெள்ளாடு தனியாக செம்மறியாடு தனியாக நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்தை பிரிக்கிற மாதிரி இங்கே ஒரு தூச்சுக்கூடை அவர் கைகளிலே இருக்கிறது. அவர் எடுத்துட்டு வருவார். கோதுமை தனியாக பதர் தனியாக அவர் என்ன செய்கிறார், பிரிக்கிற ஒரு நேரம் வரப்போகிறது. ஆகவே அவர் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஒரு வழக்கோடு வரப்போகிறார். வழக்கோட வந்து, என் ஜனமே நான் உனக்கு என்ன செஞ்சேன், நான் எதனால நீ என்னை நான் உனக்கு விசனப்படுத்தினேன், நீ எனக்கு பதில் சொல். நான் இவ்வளோ செஞ்சேன், ஆனால் நீ இன்னும் ஆயத்தமா இல்லையே, நான் எகிப்து தேசத்திலிருந்து உன்னை வர பண்ணினேன். உன் பாவத்திலிருந்து, இருளான வாழ்க்கையிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து நான் உன்னை வர பண்ணினேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன். மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். இன்னைக்கு மோசே போல, ஆரோன் போல எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களும் உனக்கு முன்பாக அனுப்பினேன். உனக்கு முன்பாக அநேக ஊழியர்களை அனுப்பினேன். உனக்கு சபையை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். உனக்கு பிழையம் போல தீர்க்கதரிசிகள் முன்னாடி உன்னை மீட்டு கொண்டேன். இப்படி ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்தார். ஐயா சொன்னது போல நம்ம பாத்திரம் வெறுமையா இருக்குதுன்னே நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். நம்ம நிரம்பி ஆண்டவர் எவ்வளோ செஞ்சது நம்ம மறந்துடும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு விசனம் உண்டாக்குகிறாய். நான் உன்னை எதில் விசனமாக்கினேன், ஆனால் நீ என்னை விசனமாக்கிட்டு இருக்கிற. நான் உன்னை வழக்கு கேட்க போகிறேன். நான் சர்ச்சைக்கு வருகிறேன். உன்னோடு வாக்குவாதம் செய்ய போகிறேன். சீக்கிரத்திலே நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இப்போ ஒரு வக்கீலா நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒரு நாள் அவர் நம்மோடு வழக்காட வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். பாருங்க, ஏசாயா 57:15 சொல்லும்போது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், வாசிங்க, அதுல சொல்லப்படுது, பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும், அடுத்தது நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன். நான் எப்போ கேஸ் போடுற ஆள் இல்லை. நான் எப்போ கேஸ் போடுறேன்னா நீ பணியாத நேரத்தில். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுறது, நீ பணியாத நேரத்தில் பணிந்தவர்களிடத்திலே அவருடைய ஆவியை நான் உயிர்ப்பிக்கிற தேவன். நொறுங்கின இருதயத்தை நான் என்ன செய்கிறேன், உயிர்ப்பிக்கிற தேவன். அவர்கள் உள்ளத்தில் வாசம் செய்கிற தேவன். ஆனால் நீ எப்போ பணியிலையோ, நீ எப்போ உன் இருதயத்தை நொறுக்கி தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தலையோ, நான் அப்பொழுது நான் வழக்காடுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு? பெருமை உள்ளவர்களுக்கு. சொல்லுங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். நித்தியவாசியும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பணிந்தவர்களிடத்தில் அவர் வாசம் செய்கிறார், நொறுங்கின இருதயம் உள்ளவர்களிடம் வாசம் செய்கிறார். ஆனா எப்போ நாம எதிர்த்து நிற்கிறோம், பெருமையோடு இருக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை மேட்டிமே இருக்கும், நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த உலகத்துல கொஞ்சம் உயர்ந்துட்டா போதும், அப்படியே தலை நிமிந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட பண்ணி விட்டேன், எனக்கு நேரம் இல்லை, கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, கர்த்தரை தொழுது கொள்ள எனக்கு நேரம் இல்லை. நம்ம கொஞ்சம் வசதி ஆயிட்டா போதும், ஆண்டவரை மறந்துடுறோம், ஆண்டவர் பின்னாடி வரத்துக்கு யோசிக்கிறோம். தேவன் சொல்றார், பணிந்தவர்களிடத்தில், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கொஞ்சம் உயர்ந்துட்டாவே இன்னைக்கு கையில் பிடிக்க முடியறதில்ல, யாரையுமே நம்ம என்ன செய்யறதில்ல, கையில் பிடிக்க முடியறதில்ல. தேவன் அதை தான் எதிர்க்கிறார். நான் வழக்காடுவேன், உன்னிடத்தில் வழக்காடுவேன்.
நொறுங்கின இருதயத்தை தான் நான் தேடுகிறேன், பணிந்தவர்களுடைய உள்ளத்தை தான் நான் வாசம் செய்ய விரும்புகிறேன். இப்போ அடுத்தது பாருங்க, யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோபு 9ஆம் அதிகாரத்தில் காரியம் இப்படியாய் இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவர் அவனோடு வழக்காட சித்தமாய் இருந்தால் 1000ல் 1 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டேன். அவர் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. அவர் கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல. அருமையானவர்களே, நான் ஒரு முறை ஒரு ஜோக்கா ஒரு இது யோபுல 38ஆம் அதிகாரத்தில் 41ஆவது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோபுகிட்ட கேள்வியாக கேட்பார். எத்தனை கேள்வி கேட்டிருக்காரு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நிறைய கேள்வி கேட்டிருப்பார். என்னல இல்லை, அதை வச்சு தான் ஒரு பாட்டு கூட நான் எழுதினேன். நீ கேட்கும் கேள்விக்கு நான் என்ன செய்வேன், என் வாயை பொத்திக்கொள்ளும். யோபு சொன்ன வார்த்தை தான் அது. கேட்கும் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, என் வாயை பொத்திக்கொள்வேன். எத்தனை கேள்வி கேட்டார் தெரியுங்களா? 82 கேள்வி. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து 82 கேள்வி கேட்டார். தொடர்ந்து விடாம 38ஆம் அதிகாரத்துல இருந்து 41 வரைக்கும் 82 கேள்வி. நீங்க என்ன எண்ணி பாருங்க. அப்ப பாருங்க, அவர் சொல்றார் யோபு, அவர் வழக்காட சித்தமாயிருந்து அவர் கேள்வி கேட்டா என்னால் ஒரு கேள்வி கூட என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல. அவர் கேட்குற கேள்விக்கு ஒன்றுமே பதில் சொல்லலை. யோபு பதிலே சொல்ல பாருங்க. அத்தனை கேள்வி கேட்டாரு, ஒன்று கூட பதில் சொல்ல, வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் என்னிடத்தில் கேள்வி கேட்டால், உங்களிடத்தில் கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? வாயை தான் மூடிக்கணும், பொத்தி கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவருக்கு முன்னாடி நிற்க நாம் தகுதியற்றவர்கள். அவர் பரிசுத்தர். அவருக்கு முன்னாடி நம்மால் நிற்கவே முடியாது. தேவன் சொல்றாரு, இன்னைக்கு ஜனங்களிடத்தில் பெருமை இருக்கிறது, பணிவு இல்லை, மேட்டிமையான சிந்தை இருக்கிறது. அதே நேரத்தில் என்னன்னா, அவர்களுக்கு கிஃப்டா கொடுத்த பிள்ளைகளை விற்று போடுகிறார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆனா யோவேல் புஸ்தகத்தில், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் இப்ப நடந்துட்டு இருக்கிற புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் இப்ப நடந்துட்டு இருக்கிற புஸ்தகம். அதில் சொல்லப்படுது பாருங்க, யோவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுது, அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாய் கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாய் கொடுத்தது நிமித்தம் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை விற்று போடுகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, நான் ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், பெண்கள் தான் அந்த காலத்தில் விபச்சாரத்துக்கு நிற்பாங்க. ஆனால் இப்பொழுது யார் நிற்கிறாங்களா? ஆண்கள் கூட விபச்சாரத்துக்கு நிற்கிறாங்க. ஆண்கள் கூட என்ன செய்கிறாங்க? விபச்சாரத்துக்கு நிற்கிறாங்க. பாருங்க, அதுதான் இந்த இடத்துல சொல்லுது, ஆண்கள் விற்று போடப்படுகிறார்கள் வேசி பணமாக. இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம், யோவேல் தீர்க்கதரிசனம் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆண்கள், ஆண் குழந்தைகள் வேசி பணயமாக கொடுக்கப்படுகிறார்கள். பெண் குழந்தைகள் திராட்சரசத்துக்கு கிரயமாய் கொடுக்கப்படுகிறார்கள், மதுபானத்துக்கு. இன்னைக்கு பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க கையில எல்லாம் என்ன இருக்குது? பாட்டில். எங்க பாரு ஈக்குவலா ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? பெண் பிள்ளைகளும் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இணையாய் பெண்கள் குடிப்பது ஒரு பெருமையாக நினைக்கிறார்கள். தேவன் அதுதான் சொல்கிறார், அங்கே நான் அவர்களோடு வழக்காடுவேன். எந்தெந்த விஷயத்துக்கு வழக்காடுறாரு பாரு கர்த்தர். இன்னைக்கு தேவன் எதற்கெல்லாம் வழக்காடுகிறார்? இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட உன்னுடைய பெருமை நிமித்தம், உன்னுடைய மேட்டிமை நிமித்தம், நீ பணியாத அந்த ஒரு குணத்தின் நிமித்தம் உன்னை வழக்காடுவேன். அது என்ன வழக்கு செஞ்சு அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னு பின்னாடி இருக்குது பாருங்க. அடுத்தது பாருங்க, ஏழையாய் இருக்கிறான் என்று பாருங்க, நீதிமொழிகள் 22:22 சொல்லும்போது, ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுமையில் இருப்பான், அவனும் தான் கொள்ளையிடுவாங்க. ஏசபேல் செஞ்ச காரியம் அதுதான். பக்கத்து நிலத்துக்காரனை கொள்ளையிட்டான். ஆகாப் ராஜா ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன செஞ்சா,
அவனை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டான். தேவையில்லாம தீர்ப்பு செய்யறான். அருமையானவர்களே, அந்த நாபோத்தினுடைய காரியங்கள், அந்த நிலத்தை அவன் என்ன செய்யறா? கொள்ளையிட்டான். ஏழை, இவளுக்கு நினைச்சா அந்த ஊரை விலைக்கு வாங்கலாம். ஆனா அவனுக்கு இருந்த ஒரு சொத்து, மூதாதையர் சொத்து, சந்ததி சந்ததியா அவனுக்கு கிடைத்த அந்த சொத்தை அவன் கொடுக்க மனதில்லாத இருக்கும் பொழுது அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குவேன். அதனால தான் அவன் நாண்டு கொண்டு செத்த அந்த ரத்தத்தை நாய்கள் நக்கியது. ஆமென், அல்லேலூயா. ஏழையை நாம் வயிற்றில் அடிக்கும் போது, ஏழைகளை ஏமாற்றி நினைக்கும் பொழுது, அந்த ஏழையை கொள்ளையிடும் பொழுது ஆண்டவர் நியாயஸ்தலத்தில் நின்று அவரை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். அவளை நீ உபத்திரப்படுத்தாது, அவர்களை வேதனைப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 22, 23 வாசிங்க. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். ஆச்சா இல்லையா? ஏசபேலுக்கு ஆச்சா இல்லையா? ஆமா, அவளுடைய பிராணனை அவர் கொள்ளையிட்டார். ஆகாபையும் அப்படிதான் செய்தார். அந்த ரத்தம் எல்லாம் சிதறும்படிக்கு செய்தார். 2 பேருடைய ரத்தமும் நிலத்தில் விழும்படி செய்தார். பிராணனை என்ன செய்தார்? அவர் பழி வாங்கினார். ஒரு ஏழையை நம்ம கொள்ளையிடும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? வழக்காடுகிறவராக இருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா 23 நீதிமொழிகளில் 10வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ எல்லைக்குரிய ஆமென். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடு. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடு. ஏழை கொள்ளையிடுறது ஒன்று, நிலத்தை நிலத்தோடு சேர்த்து கொள்றது. இப்போ பாருங்களேன், கிராமங்கள்லாம் அதிகமாக இருக்கும். வரப்பு என்ன சொன்ன, கொஞ்சம் தள்ளி போட்டு கட்டிடுவாங்க வரப்பு. அது போல் அதே போல் பார்த்தீங்கன்னா கல் போடுறத கூட தள்ளி போட்டு கல் போடுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ வீடு கட்டும் போது கூட என்னென்னா, நிலத்தை அளக்கும் பொழுது கொஞ்சம் சேர்த்து அளந்துக்கிறது. பின்னாடி வரோம் எப்படின்னா இது பண்ணின்னு போட்டோம், நம்ம இடத்த இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டிக்கலான்றது. இதெல்லாம் என்னென்னா இந்த நிலத்தோடு நிலம் சேர்க்குறவங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களோடு மீட்பர் இருக்கிறாரு. அந்த நிலத்துக்குரியவனுக்குரிய காரியங்களை உன்னிடத்தில் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார், வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அனுபவிக்க முடியாது, அவங்களால அனுபவிக்க முடியாது. நீ சேர்த்து நீ இடத்த வாங்கிட்டேன்னு வச்சுக்கிய, அந்த இடத்த என்ன செய்ய முடியாது, அது கடைசியில் அனுபவிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 66:16, கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தினாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவாரா. பட்டயத்தினாலும் அக்கினி. பட்டயம்னா என்னது? 2 பட்டயம் 2 அர்த்தம் உள்ளது. ஒன்று கொள்ளை நோய், இன்னொன்று அவருடைய வார்த்தை மட்டும் இல்லை, யுத்தம். யுத்தத்தினாலும் அதே நேரத்தில் என்னது, கொள்ளை நோயினாலும் அக்கினியினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை அழிப்பார் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பார்க்கும்போது அவர் சொல்றாரு கொலையுண்டவர்கள். அதனால கொலையுண்டவர்கள் அநேகர். தாவீது ஒரு முறை தப்பு செய்யும் பொழுது என்ன செய்கிறாரு? ஆண்டவர் ஒரு கொள்ளை நோயை அனுப்பி ஜனங்களை அப்படியே வாரி கொண்டு போனார். பிள்ளையாம் தீர்க்கதரிசி மூலமாய் ஏமாற்றப்பட்ட ஜனங்கள், அந்த பாலாக் ராஜாவினுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போய் வேசித்தனத்துக்கு போனவர்கள் அங்கேயே என்ன செய்கிறாங்க? 22,000 ஜனங்கள். அப்பவே உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு பட்டயத்தை அனுப்பி ஆண்டவர் கொலை செய்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தேவனுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களை வாரி கொண்டு போகிறார். இப்போ அதான் நடக்குது நம்ம சமுதாயத்தில், தேசங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. கொள்ளை கொள்ளையாய் வாரி கொண்டு போகிறார். அது கர்த்தர் தான் வாரி கொண்டு போகிறார். அவர் தேசத்தின் மேல் வழக்காடி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசங்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதினாலே ஆணோடு ஆண் அவலட்சணமான காரியங்கள், பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியங்கள், இப்படி பண்ண வேசிதனத்தின் காரியங்கள், சோதம் கொமோராவின் காரியங்கள், இப்படி அபகரிக்கிற காரியங்கள்,
பெருமையின் மேட்டுமையான சிந்தைகள், இதனால் தேசமானது சீரழிந்து இன்றைக்கு தேவன் வழக்காடி கொண்டிருக்கிறார். பல இடங்களில் நாம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறோன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுனால, சில நீதிமான்கள் தேசத்தில் இருக்கிறதுனால தமிழ்நாடு கொஞ்சம் காப்பாற்றப்படுகிறது. ஆனால் மற்ற இடமெல்லாம், உலகமெல்லாம் பாருங்க, தமிழ்நாடு மட்டும்தான் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்குது. மற்ற இடம் எல்லாமே என்ன ஆகுது, வாரிக்கொண்டு போகப்படுகிறது. இப்போ பாம்பேயில் கூட பார்த்தீங்கன்னா 7 நாள் செம்ம மழையும், வெளியே வர முடியலன்னு சொல்லிடுறாங்க. அதுபோல் ஒவ்வொரு பட்டணத்துலேயும், ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு தேசங்களிலும் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம். இப்போ சைனாவில் கூட பார்த்தீங்கன்னா பயங்கர வெள்ளப்பெருக்கு. சில இடங்கள் வெனிசுலாவில் பாருங்க பயங்கரமான பூகம்பம், 44,000 பேர் மறிச்சிட்டாங்க. சும்மா அது ஒரு கண் துடைப்பு கணக்கு தான். உள்ள நுழைஞ்சி பார்த்தா தான் தெரியும் எத்தனை ஆயிரங்களோ எத்தனை லட்சங்களோ. அருமையானவர்களே, நியூஸில் வர நம்பருங்கள்லாம் தப்பு. நியூஸில் வரதெல்லாம் என்னது, தவறான நம்பருங்க. அது என்னென்ன கண் துடைப்பு. ஆனால் உண்மையிலேயே நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது எவ்வளோ என்று. அங்கே 1000 பேர் செத்தாக்கா இவன் 10 பேர் தான் போடுவான். ஆமாம், நியூஸில் வந்து அப்படி தான் போடுவாங்க. ஏன்னா ஜனங்களை பயந்துருவாங்கன்ட்டு. 1000னா இங்கே 10 தான், 10% தான் போடுவான். அங்கே 10,000. இப்போ பாருங்க, கொரோனா காலத்தில் 1/3 மக்கள் வேதம் தெளிவாக சொல்லுது. இப்போ 1/3 சொன்னாக்கா அவங்க போட்டது வந்து எவ்வளோ ஜனங்க செத்தாங்கன்னு போட்டாங்க, 3 லட்சம் பேர் தான் செத்தாங்கண்ணா. ஆனால் கோடியில் போச்சு, கோடியில் தான். வேதம் வந்து பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது. இப்போ கூட இப்போ 3ஆம் உலகம் தொடங்கி இருக்கு இல்லைங்களா, 1/3 மக்கள் சாவார்கள். மறுபடியும் ஒரு கொள்ளை நோய் வருது, அதிலும் 1/3 மக்கள் சாவார்கள். கோடியில் தான் போகும், கூட்டம் கூட்டமாய் போவார்கள். தேவன் தேசத்தை வழக்காடி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 16லேருந்தே நீங்கள் வாசிக்கலாம். அதில் சொல்லப்படுது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். முதல்ல உங்களை சுத்தம் பண்ணுங்க, உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே கழுவுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை, விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வழக்காடும் வாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தால் பஞ்சவரம். நீ முதல்ல உன்னை கழுவி சுத்திகரி. இவ்வளோ நாள் செஞ்சது பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் நீ தீமையில் வாழ்ந்திருந்தா பரவாயில்ல, மேட்டிவே இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்பொழுது நீ மனம் பொருந்தி செவி கொடு, நீ நன்மையை பற்றி கொண்டிரு, உன்னுடைய இருதயத்தை தாழ்த்து, உன்னை கழுவி சுத்திகரிக்க உன்னை ஒத்துக்கொள். அப்படி நீ வந்து உன்னை தாழ்த்து தேவனுடைய சமூகத்தில் உன்னை நொறுங்கின இருதயம் உள்ளவர்களாய், பணிந்த ஒரு இருதயத்தோடு, பணிந்த ஆவியோடு நீ தேவ சமூகத்தில் நீ ஒத்து வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 1:10 சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்னைக்கு தேசம் வந்து ஒரு வறட்சியை சந்திக்க போகிறது. ஆனால் அந்த வறட்சியின் மத்தியிலும் எலியாவை போஷித்தது போல நீங்களும் நானும் போஷிக்கப்பட வேண்டுமானால், தேவன் நம்மிடத்தில் அந்த வழக்கை விசாரிக்காமல் நாம் தப்பிவிக்கப்பட வேண்டுமானால், நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும், நம்மை நாமே தாழ்த்தி, ஏசப்பா என் பாவங்களரை என்னை சுத்திகரியும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது எப்படி தன் பாவம் இதுதான் அப்படின்னு உணர்ந்த பிறகு உடனே சரண்டர் ஆனானோ, அதுபோல் நம்ம சரண்டர் ஆனோம். இன்னைக்கு நமக்குள்ளே என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன். ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, என்னன்னா நம்மை குறித்து நமக்கே ஒரு திருப்தி, நம்மை குறித்து நமக்கே என்னது ஒரு திருப்தி. நான் ஒன்றும் செய்யலை, ஆண்டவருக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம், அதுதான் மிக மிக தவறான ஒன்று.
தவறான ஒரு காரியம். தேவ சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது நம்மிடத்தில் அநேக குறைகளை, அதாவது வீடு பார்த்தீங்க, ஓலை வீடு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா பாருங்கள், வெளிச்சம் வரும் பொழுது, சூரிய வெளிச்சம் வரும் பொழுது அந்த ஓலை வீட்டில் சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்கும். அந்த ஓலை வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கீத்துங்க நடுவில் வெளிச்சம் வரும். வெளிச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூசிங்க பறந்துருக்கும் தெரியுங்களா? எவ்வளவோ தூசி பறக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தாக்கா நீங்கள் தொடச்சி வச்சுருக்கலாம், எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம், மொழிவி வச்சுருக்கலாம், நீட்டாக அடுக்கி வச்சுருக்கலாம். ஆனால் அந்த ஓலை வீட்டில், அந்த ஓலை குடிசையில் அந்த ஓட்டை வழியாக என்னது ஏகப்பட்ட தூசி இருக்கும். இன்னைக்கு நாம் எவ்வளோதான் பரிசுத்தம் சொல்லின்னு இருந்தால் கூட நமக்குள்ள ஓட்டை வழியாய் தேவனுடைய வெளிச்சம் வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது நமக்குள்ளே ஏகப்பட்ட அழுக்குகள், தூசிகள் இருப்பதை நாம் உணர முடியும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உபதேசம் இன்னைக்கு இல்லாததுனாலே நமக்குள் சுத்திகரிப்பு இல்லை. இன்னைக்கு உபதேசங்களை கேட்பதற்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. யோவான் 15 சொல்ல, நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். உபதேசம் வர வர, வார்த்தைகள் வர வரதான் சுத்திகரிப்பு வரும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தினாலே தான் நம்முடைய மாம்சத்தில் ஆவியில் இருக்க அசுசிகள் நீங்க. 2 கொரிந்தியர் 7 முதல் வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு உபதேசத்தை கேட்பதற்கு நமக்கு பொறுமை இல்லை, உபதேசத்தை கேட்பதற்கு நமக்கு நிதானம் இல்லை, நேரம் இல்லை. ஊழியம் செய்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் நின்று நிதானிக்கிறோமா? அருமையானவர்களே, ஊழியம் செய்கிறதும் சரி, விசுவாசிகளும் சரி, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கோ தியானிப்பதற்கோ நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நிறைய தூசி இருக்கு. சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, நிறைய தூசி இருக்கு, நமக்குள்ள நிறைய தூசி இருக்கு. கர்த்தர் எங்கே என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்க தூசி என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு எரேமியா 2:8, கர்த்தர் வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுகிற ஒரு வழக்கு என்ன தெரியுங்களா? நீ கர்த்தரே தேவன் என்பதை நீ போதிக்கல, உன் பிரஸ்தாபத்தை போதித்துக் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு வேற ஒரு காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் தான் தேவன் என்று நீ அறிக்கை பண்ணுகிறாயா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்சின்ற பேரில் நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நம்மளை தான் பிரஸ்தாபப்படுத்திட்டு இருக்கிறோம். நல்ல யோசிங்க. கர்த்தர் ஒரு வழக்கு வைக்கிறார், ஊழியர்களிடம் வழக்கு வைக்கிறார், ஊழியக்காரர்கள்ட்ட வழக்கு வைக்கிறார். கர்த்தரே தேவன் என்று ஆசாரியர், கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்றதில்லை, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துறதில்லை, மனுஷனை பிரஸ்தாபப்படுத்திட்டு இருக்கிறாங்க, மற்றவர்களை பிரஸ்தாபப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனை பிரஸ்தாபப்படுத்தும்படி இன்னைக்கு நம்மிடத்தில் ஆசாரியர்கள் இல்லை. அதனால தான் வசன பஞ்சம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வசன பஞ்சம். ஏன் வசன பஞ்சம்? கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தாதனால தான் வசனம். இன்னைக்கு என்னென்னவோ நம்ம போதிக்கிறார்கள், எதேதோ போதிக்கிறார்கள், கிருபையின் உபதேசங்கள் குறித்து போதிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எங்கே? கர்த்தர் எங்கே இருக்க வேண்டும், எங்கே வரணும், எங்கே உள்ளே வரணும் அப்படின்ற காரியங்களை குறித்து ஒரு சத்தியம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள போகலை. இன்னைக்கு என்னன்னா, மேலோட்டமா இந்த வெள்ளாடு புள்ளி மேய்து பாருங்க, அந்த மாதிரி கதை தான். அங்கங்க வாய் வச்சுட்டே போறது, அங்கங்க வாய் வச்சுட்டு போகுது, வெள்ளாடு மாதிரி தான். ஒரு நிதானமாய் மாடு பாருங்க அசை போடும், உட்காந்துக்குன்னு அசை போடும். இன்னைக்கு ஒரு மெடிடேஷனா, ஒரு தியானிக்கிற வசனங்கள் இல்லை. நீங்க புள்ளி மேயிற மாதிரி அங்கங்க புள்ளி மேயிற மாதிரி, அங்க ஒன்று இங்க ஒன்று, இங்க ஒன்று அங்க ஒன்று, இங்க ஒன்று. வசனங்களை உள்ள போக வைக்கணும், வசனங்கள் உள்ள போகணும். கர்த்தர் எங்கே என்று நம்ம சொல்லணும். கர்த்தர் எங்கே இருக்கிறார், அவர் எங்க வரணும்ன்றத சொல்லணும். நீங்களே தேவனுடைய ஆலயம்,
உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா? அப்ப அந்த பரலோக ராஜ்யம் எங்கே? பரலோக ராஜ்யம் அங்க இங்க இருக்குது அப்படின்றத நம்பாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்குள்ள இப்ப கொண்டு வந்தாதான், இங்க நீங்க கொண்டு வந்தாதான் அங்க போக முடியும் என்றதை நம்ம புரிய வைக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நாம் அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறதை நாம் சொல்லிவிட்டு, அப்போ ஆசாரியர்களை குறித்து ஒரு காரியத்தை அவர் சொல்றார். மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணுகிறார். என்னை விட்டுட்டு, என்னை பத்தி பேசுறதை விட்டுட்டு நீங்க வேற எதையோ பேசுறது. தீர்க்க தரிசனங்கள், இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பாகாலின் ஆவியை கொண்டு சொல்லுகிறார்கள். பாகாலின் ஆவி, பொய்யின் ஆவி. வாயை திறந்தா பொய், சமாதானம் சமாதானம், தேசத்தில் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் இருந்து அல்ல, என்னிடத்திலிருந்து அவர்கள் பெற்று சொல்லவில்லை. பாகாலினுடைய ஆவி, பாகாலினுடைய ஆவியை கொண்டு சொல்லுகிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக இருக்கிற ஆண்டவர் சொல்ல, வழக்காடுவேன், தேசத்திலே நான் வழக்காடுவேன். அருமையானவர்களே, இது கடினமான ஒரு உபதேசம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றேன், நான் உங்களோடு வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளோடு நான் வழக்காடுவேன். இதனாலதான் என்ன சொல்றாரு, சந்ததி சந்ததியாய் வழக்காடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். உங்கள் முகமுகமாய் வழக்காடுவேன். எப்படி சொல்றாரு? முகமுகமாய். எசேக்கியேல சொல்லும்போது 20ஆம் அதிகாரம் 35ல, அங்கே உங்களோடு முகமுகமாய் வழக்காடுவேன், நேருக்கு நேர் வழக்காடுவேன், நேர வரப்போறேன், வந்து வழக்காட போறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பிதாக்கள் அந்த எகிப்து தேசத்துல பிதாக்களோடு வழக்காடுறது போல உங்களோட வழக்காடுவேன். அன்னைக்கு எகிப்து தேசத்துல வழக்காடுறது போல இன்றைக்கு இந்த அட் பிரசன்ட் இப்பவும் நான் வழக்காடி கொண்டுதான் இருப்பேன். கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் வேதம் சொல்லுகிறது பாருங்க, எசேக்கியேல் 38:27 இப்ப நடக்கிற விஷயம். எசேக்கியேல் 37-38 பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற விஷயம். இப்போ 38ஆம் அதிகாரத்தில் 22 இப்போ இனிமே வரப்போகிற ஒரு காரியம். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். கொள்ளை நோயினாலும் ரத்த சிந்துதலினாலும் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். இது இனி நடக்க போகிற விஷயம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, இனிமே வரப்போகிற விஷயம். இது நடக்கும், இது நடக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அருமையானவர்களே, இப்போ வேர்ல்டு வார் நடக்குது இல்லைங்களா? இப்போ இந்த யுத்தத்தின் கடைசியில இந்த காரியங்கள் நடக்கும். ஏன்னா இது தீர்க்க தரிசன வசனம். இப்போ இந்த யுத்தத்தினுடைய முடிவில் இந்த காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் வழக்காடி இப்போ இனி நடக்க போகிற இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி ஆண்டவர் வழக்காட போகிறார். ஆகவே பாருங்க, இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளுக்கு முன்பாக, ஏன் இந்த வழக்காடுதல் என்று சொன்னா, அவர் சொல்றாரு 38:23 இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் முடிச்சு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை அவர் நிரூபிப்பார். இப்ப நாம நிரூபிக்காததை அவர் தனக்காக நிரூபிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களை வழக்காடி நம்ம மேல கேஸ் போட்டு நம்மள ஆண்டவர் என்ன செய்யற, தண்டித்து அங்க என்ன செய்யற, தன்னுடைய நியாயத்தை நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னுடைய மகத்துவத்தை என் பரிசுத்தத்தை விளங்க பண்ணி அறிய பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்பதான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த உபத்திர காலத்துல ஆண்டவரை அப்பொழுதுதான் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு கூட்டம் போயிட்ட பிறகு இங்க ஒரு கூட்டம் 3 வருஷம் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் உபத்திரப்படுவார்கள். 3 வருஷம் கிறிஸ்தவர்களே, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவஸ்தைப்பட போறாங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த காரியம் நடந்துட்டே இருக்கும் பொழுது அப்பதான் நாங்கள் கர்த்தர் என்பது அப்பதான் அவங்க அறிஞ்சுக்குவாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால வருமுன் காப்போம். ஆமென். நம்மள என்ன செய்வோம், வருமுன் காப்போம். வந்த பின் வேண்டாம். இந்த காலம் நமக்கு வேண்டாம்.
நாம் என்ன செய்யணும்? அதுக்கு முன்பாகவே எடுத்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு 24 சொல்ற மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்படிப்பட்ட கொள்ளை நோயோ, இப்படிப்பட்ட காரியங்களோ, ரத்தம் சிந்துதலோ, அடிக்கும் கல்மழையோ, பெருங்கல்மழையோ, அக்னியோ, கந்தகமோ நமக்கு வேண்டாம். கீழிருந்தும் கந்தகம் வரும், மேல இருந்தும் கந்தகம் பொழியும், எரிகற்கள் விழும், அக்னிகள் வரும். அதனால அந்த நாட்கள் நமக்கு வேண்டாம். இது இனி நடக்க போகிற விஷயம். வருமுன் காப்போம். ஆகவே வருமுன் காப்பதற்காக தான் இந்த செய்தி. தேவன் நம்மிடத்தில் வழக்காடுவதற்கு முன்பாக மனம் பொருந்தி செவி கொடுத்து நாமே தேவ சமூகத்தில் தாழ்த்த ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது காரியம், மனுஷன் தேவனோடு வழக்காடுறது. மனுஷன் தேவனோடு வழக்காடுறது. யோபு சொல்றாரு, யோபு 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடு நியாயத்துக்காக வழக்காட விரும்புவேன். சர்வ வல்லவரோடு நான் பேச விரும்புகிறேன், வழக்காட விரும்புகிறேன் சொல்கிறான். ஆனால் வழக்காட அவனுக்கு வாய் வரல. 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும் போது, நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதீரும், நீர் எது நிமித்தம் என்னோடு வழக்காடுகிறீர் அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன் சொல்றார். ஆனால் கேட்கல. ஏன்னா அவருக்கு தைரியம் இல்லை. யோபுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா வழக்காடுனா, மனுஷன் தேவனை வழக்காடுனா தேவன் என்ன செய்வாரா? நொறுக்குவேன்றார். ஆமேன், ஹல்லேலூயா. நொறுக்குவேன்றார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக முறுமுறுப்பு, தேவனுக்கு அருவருப்பு. யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்களோ, ஆண்டவர்கிட்ட வழக்கு வைத்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரை என்ன சார் வனாந்தரத்திலே அழித்து போட்டார். நாம் ஏமாத்திரம். தேவனுக்கு முன்பாக வழக்காடுவதற்கு நாம் ஏமாத்திரம். ஆனா வழக்கு செய்யணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், வாதாடணும். ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க கேட்காதீங்க, நொறுக்கிடுவார். ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க கேட்காதீங்க, நொறுக்கிடுவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது வழக்காடாதே. யோபு நினைச்சான், ஆண்டவரே நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், ஆனா கேட்கவே இல்லை. கேட்கணும்னு நினைச்சானே தவிர கேட்கவே இல்லை. அருமையானவர்களே, வேதத்தை சொல்லும் பொழுது சொல்றாரு, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9வது வசனம், தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன, இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினரோடு வழக்காரருக்கு ஐயோ. நாம யாரா? மண்ணோடுகளுக்கு ஒத்த, களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிறவர்கள். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடு போல இருக்கிறோமா? ஒரு பானை செஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பானை எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது இல்லையா? சும்மா இப்படி ஒரு தட்டுனா போதும், கீழே பொத்துன்னு போட்டாவே போதும், டம்மால் உடஞ்சிடும் பானை. நாம் யாரு? மண்ணோடுகள். மண்ணோடுகள். ஒரு பானை, குயவன் கையில் செய்யப்பட்ட பானைகள். நாம் கர்த்தருடைய கரங்களில் வளையப்பட்ட மண் பானைகள். நாமள யாரு? மண் பானைகள். வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை. அதுவாது நெருப்புல போட்டாதான். இந்த மண் பானை கீழே கையை தவறி கீழே ஊந்தாவை போட்டுன்னு போயிடும். அவ்வளோதான். நம்ம மண்ணுக்கு ஒத்தவர்கள். மண்ணோடுகளுக்கு. எப்படி? மண்ணுன்னு கூட இல்லை, மண்ணோடுகள். மண்ணோடுகள். ஓடு எப்படி இருக்கும்? மெல்லிசா. குயவன் எவ்வளோ நைஸாக செய்கிறான் பாருங்க. அப்படியே கையில் தட்டி 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 அப்படியே ஒரு ஷேப் கொண்டு வருவான். ஷேப் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெலிசாக இருக்கும். அந்த அவ்வளோ மெலிசாக இருக்குது, அழகாக கொண்டு வந்து நெருப்பில் சுட்டு அவ்வளோ ஒரு தின்னாக பார்க்குறதுக்கு நைஸாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் கீழே பொத்துன்னு போட்டால் போதும் அப்படி தூள் தூளாக போயிடும். ஆண்டவர் அதான் சார், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஆளு நீ. ஒரு ஓடு போல இருக்கிற நீ, ஒரு ஓடு போல. நீ களிமண் தன்னை உருவாக்கினவன் நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? நீ உங்களுக்கு கை இல்லை, நம்மளை வணைஞ்சவர்கிட்டே, நம்மளை செஞ்சவர்கிட்டே உனக்கு கை இல்லை அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு கத்திர பத்து, ஏன் ஆண்டவரே என்னை இப்போ இந்த உலகத்தில் படைச்சிங்க கேட்காதீங்க. நான் சின்னதில் அப்போல்லாம் சின்னதாக இருக்கும் பொழுது அம்மாக்கிட்ட அடிக்கடி கேட்பேன்,
அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது, ஏம்மா என்னை பெத்த அப்படின்னு கேட்பேன். ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏம்மா என்னை பெத்தன்? அப்போ நானா பெத்த, ஆண்டவர் உன்னை படித்தது அப்படின்வாங்க. அதாவது நானா பெத்த, என் வயதில் நானும் உன்னை உருவாக்குனேன், கடவுள் உன்னை உருவாக்குனார். எங்கள் அம்மா கரெக்டாக பதில் சொன்னாங்க. உண்மைதான். நம்ம தாய்கிட்ட கேட்குற கேள்வி கூட தவறு. ஏன் என்ன பெத்தன்னு சொல்லிட்டா, என்ன அவங்கள உருவாக்குனாங்க. இன்னைக்கு மூக்கு மொழி வச்சு நம்மளை உருவாக்குனவர் யாரு? கர்த்தர். ஆனால் நம்ம கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரமே இல்லை. ஏன் என்னை ஜனிபித்தாய் என்று தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுறவனுக்கு ஐயோ, அறியாத காலங்களில் செய்தவை தேவன் என்ன செய்யறாரு? காணாதவர் போல இருக்கிறார். அறியாத காலங்களில் செய்கிற தவறுகளை தேவன் என்ன செய்யறாரு? மன்னிச்சுறாரு. இப்ப தெரிஞ்சு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? நொறுக்கிடுவேன்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். அன்னாள் சொல்றார், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அன்னாள் சொல்றா, கர்த்தரோடு யாரெல்லாம் வழக்காடுகிறார்களோ, யாரெல்லாம் கேள்வி கேட்க துணிகிறார்களோ, அவர்கள்லாம் என்ன செய்வாங்களாம்? நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவாராம், கோபமா பேசுவாராம். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களின் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ அவர்களுடைய கொம்பு உயரும், அவர்களுடைய ராஜரீகம் உயரும். கொம்பு என்பது ராஜாவினுடைய காரியம். அப்போ கொம்பு என்பது அதிகாரத்தை குறிக்கும். அவருடைய அதிகாரத்தை நான் உயர்த்துவேன், ஆனால் யார் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்கள நான் நொறுக்கி போடுவேன்றார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால பாருங்க, எரேமியா சொல்றார் பாருங்க, கர்த்தாவே உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரின் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். இன்னைக்கு யாரும் பேசுவதற்கு துணிவில்லை. எந்த தீர்க்கதரிசி பேசுவதற்கு துணிவில்லை. யோபு என்ன சரி யோசனை பண்ணான், ஆனா பேசல. சாமுவேல் புத்தகத்துல அன்னாள் சொல்றா, வழக்காடின ஆண்டர்கிட்ட கேள்வி கேட்டா நொறுக்கிடுவாருன்றா. அப்போ தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களை தேவன் என்ன செய்யறாரு? நொறுக்கி போடுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் நம்ம அருகில் தான் போகிறார், அவர் தான் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிக்கவும் முடியாது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் கட் பண்ற விஷயம் நடக்கும், சில நேரங்கள் புடுங்குற விஷயம் நடக்கும், சில நேரம் இடிக்கிற விஷயம் நடக்கும். கர்த்தரையே காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவன். அவரை பிடுங்குவார், அவரை இடிப்பார், அவரை கட்டுவார், எல்லாம் செய்வார். அவர் என்ன செய்றார்? அவர் சொல்றாரு, இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? யோபு 9ஆம் அதிகாரத்தை சொல்லுவது. இன்னைக்கு அவருடைய தோட்டத்துல ஏன் எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்டேன், எங்க அப்பாவை ஏன் கூப்பிட்டுட்டு போயிட்டேன்? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது எங்க அப்பாவை இறந்துட்டாரு, நாங்க அண்ணாம தான் இருந்தோம், எங்களுக்கு வழி நடத்த யாரும் இல்லை, ஏன் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டுன்ட்டு அப்போ கதறின காலங்கள் உண்டு, ரொம்ப வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் அப்பா போன பிறகு ஆண்டவர் வழி நடத்தினார். யார் போனாலும் யார் இருந்தாலும் நடக்கிற விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். மனுஷனால ஒன்றும் ஆகிறது இல்லை. நாம் யார் முன்னாடி போனாலும் யார் பின்னாடி போனாலும் எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கும். யாரை நம்பியும் யாரும் இல்லை, இந்த உலகத்தில் யாரை நம்பியும் யாரும் இல்லை. அதனால ரோமர்ல பவுல் அழகா சொல்ற, பிழைத்தாலும் கர்த்தருக்குள் பிழைக்கிறோம், மரித்தாலும் கர்த்தருக்குள் மரிக்கிறோம். அப்போ நம்மளுடைய பிழைப்பு மரணம் எல்லாமே கர்த்தருக்குள்ள தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில தேவன் சொல்றாரு, அவர் பறித்து கொள்ளும் பொழுது அதை மறிக்கிறவன் யார்? அதனால தேவன் நமக்கு சொல்லும் பொழுது இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடு வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ள நான் எம்மாத்திரம், நான் என்ன வார்த்தை சொல்லி நான் ஆண்டட்ட வழக்காட முடியும்? அவர் என் வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்கள் செய்கிறாரு. சில காரியங்கள் நமக்கு ரொம்ப வேதனை கொடுக்குற காரியங்கள், ஆனாலும் நம்ம ஒன்றும் பேச முடியாது, ஒன்றுமே பேச முடியாது. ரொம்ப வலிக்கும். சில நேரங்களில் அவர் நம்மளை உபத்திரப்படுத்தி நம்மளை சிக்ஷித்து நம்ம காயப்படுத்தி நம்ம கொண்டு வருகிற காரியம் ரொம்ப வலிக்கும். ஆப்ரேஷன் பண்ண வலிக்குமா வலிக்காதா? கிளியாந்திய ரண வைத்தியன் இல்லையோ, ஆப்ரேஷன் பண்ண வலிக்குமா வலிக்காது?
பண்ணும்பொழுது அதில் இருக்க சீல் பிதுக்கப்பட்டால் ஒழி அந்த காயங்கள் புண்ணு ஆறாது. தேவன் சில நேரங்களில் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் சிச்சைகள் ரொம்ப வலிக்கும். எல்லாம் கடந்து வந்தவர்கள் தான். அதனால தான் சொல்கிறோம், அந்த நேரங்கள் ரொம்ப கொடுமையான காலங்கள் தான். ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடு வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் ஏமாத்திரம். நான் அவர்கிட்ட போய் என்னத்த பேச முடியும்? என்ன பேசினாலும் நடக்கிறது நடந்துதான். ஒரு ப்ராசஸ்ஸு ஒரு பட்டன் தட்டி விட்டுட்டாக்கா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறீங்க வச்சிங்களேன். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்பொழுது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு போட வேண்டிய மெட்டீரியல்லாம் போட்டுட்டு செட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடம் உருவாகுதுன்னு வச்சிங்களேன். அந்த குடத்துக்கான ஷேப்பு, அப்போ அந்த குடத்துக்கான மெட்டீரியல், அந்த லிக்விடு, பிளாஸ்டிக், அந்த லிக்விடு எல்லாம் வச்சுருவாங்க. அந்த குடம் போயிட்டு வரும்பொழுது வெளியில் வரும்போது தண்ணி ஊற்றி அதை கூல் பண்ணி அந்த குடம் ஷேப்பு வரணும். இது எல்லாமே செய்யறதுக்கு என்ன செய்வாங்க, எல்லாமே ரெடியாக இருக்கும். ஆனால் ஒன்று ஒரு மிஷினை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க சும்மா இருப்பாங்க. மிஷின் ஆன் பண்ணி விட்டு என்னது சும்மா இருப்பாங்க. எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு வெளியே வரும்போது ஒரு குடமாக வந்து விழும். அதே தான் மனுஷ வாழ்க்கை. இன்னைக்கு தேவன் சுவிட்சு போட்டு விட்டார். ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுட்டாரு இல்லைங்களா? சுவிட்சு போட்டு விட்டார். அதெல்லாம் நடந்து தான் ஆகணும். நீங்கள் முட்டினாலையும் மோதினாலையும் கத்துனாலையும் கதறினாலையும் ஒன்றும் நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நடக்க வேண்டிய நேரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அதனால் ஆண்டவர் சொல்ல, உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அதனால் தேவன் சொல்ற, நான் என்ன ஏமாத்திரம்? ஆண்டவர்கிட்ட நான் பேசுறதுக்கு நான் வழக்காடவே முடியாது. மனுஷன் வழக்கான நொறுக்கப்படுவான். அது இன்னும் அதிகமாக தேவன் இடத்துக்கு கோபத்தை. நான் தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். நீ குறுக்க என்ன பேசுகிறேன்? குறுக்க பேசினா சார் ஒரு தட்டு. டீச்சர்ஸ், நாங்களாம் டீச்சர்ஸ் இல்லையா? கிளாஸில் பாடம் நடத்தினே இருக்கும்போது குறுக்கால யாருன்னா பேசினா என்ன செய்வோம்? கையில் ஒரு மெல்லிசா ஒரு குச்சி வச்சுக்கணும், பட்டுன்னு ஒரு வடி. ஏன்னா குறுக்க பேசாத, பாடம் நடத்தின்னு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. அதே போல் கர்த்தர் போட்டுட்டு இருக்கிற அந்த ப்ராசஸில் டிஸ்டர்ப் பண்ணாது. கர்த்தர் போட்டுட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே குறுக்க நீ நுழையாது. ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகிடும். தேவன் தொடங்கி வச்ச விஷயம், திட்டங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். டிஸ்டர்ப் ஆச்சு மறுபடியும் தொடர்ந்து முதல்லேருந்தே வரும். பாருங்களேன், இந்த ஒரு குடம் வந்து சரியாக வரலன்னு வச்சிங்களேன், மறுபடியும் நொறுக்கி என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அதை போய் மெல்ட் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும் பாருங்க. அதெல்லாம் அது காரணம் என்னென்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான். டிஸ்டர்ப் ஆகிடும் போது, இடையில டிஸ்டர்ப் ஆகும்பொழுது ப்ராசஸ் முதல்லேருந்து தொடங்கும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ப்ராசஸ் முதல்லேருந்து தொடங்காதபடிக்கு என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், தேவன் எடுத்து நான் வழக்காடுறதை நிறுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அவரோட வழக்காடு வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும் நான் ஏமாத்திரம். நான் ஒன்றும் இல்லை. யோபு 9:14 நான் ஏமாத்திரேன். ஆண்டவரே, நீங்கள் போட்ட ப்ராசஸ் போயின்னு இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? நான் குறுக்க போகிறதுனால மறுபடியும் முதல்லேருந்து வந்துடுவேன். மறுபடியும் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அருமையானவர்களே, தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். தேவனுடைய திட்டங்களை நம்ம வந்து சரிவர புரிந்து கொள்ளாதனால் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அவருடைய ஊழியத்திலும் சரி, அவருடைய காரியங்களிலும் சரி. ஏன்னு சொன்னால், நாம் அவருடைய திட்டத்தின்படி, அவர் சித்தத்தின்படி இது பண்ணனா, உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என்னுடைய வாழ்க்கையில சொல்கிறேன். இந்த நாளில் நீ வந்து ரிட்டையர்டு விஆர்எஸ் போடு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு 2 வருஷத்துக்கு கழித்து போட்டேன். 2 வருஷம் கழிச்சு போடும்போது அந்த 2 வருஷத்துக்குரிய ஊழியங்கள் எனக்கு பாதிக்கும். அப்போ என்னன்னா, அந்த 2 வருஷத்துக்குரிய காரியங்களை இப்போ தான் தொடங்குறேன். அப்போது என்னுடைய பிளானில் என்ன ஆகுது, 2 வருஷம் பிந்தி வந்துட்டேன். புரியுதுங்களா? அப்போது நான் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் என்ன செய்கிறேன், 2 இயர்ஸ் பின்னாடி கொண்டு வந்துட்டேன். அப்போ நான் வந்து என்னுடைய ஊழியங்களில் நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு, அவருடைய சித்தத்தை சரியாக புரிந்து நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் போட்ட திட்டம் கரெக்டாக போய் நிற்கும். அப்படி இல்லையா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான், தொடக்கத்தில் இருந்து வா, முதல்ல இருந்து வா.
ஏதோ ஏதோ ஒரு ஜோக்கு கூட சொல்லாங்களே, தொடக்கத்துலேருந்து மறுபடியும் சாப்பிடுன்ற மாதிரி. ஆமாம், ஃபர்ஸ்ட்லேருந்து பரோட்டா ஏதோ ஒரு அந்த காலத்தை பார்த்தது. அப்போ என்ன, முதல்லேருந்து போடு, முதல்லேருந்து கவுண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு முதல்லேருந்து கவுண்ட் பண்ணுன்ற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் அப்படி தான் நம்ம இழந்து போயிருக்கிறோம். அதில் நானும் ஒருத்தர் தான், அதனால் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். அப்போ தேவன் வந்து என்ன செய்கிறாரு பாருங்க, நான் நீதிமானாய் இருந்தாலும், யோபு 9:15 நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல், நல்லா கவனிக்கணும், இது அண்டர்லைன் த பாயிண்ட், நான் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணீங்க கேட்காதீங்க, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். இன்னைக்கு நாம பேசுற மாதிரி, நம்ம கேட்கிற மாதிரி அவர் மிஞ்சினதொன்றும் சுமத்த மாட்டார். அதுதான் கொரிந்தியர்ல சொல்லும் போது அழகா சொல்லப்படுது. சோதனையை அவர் வந்து மனுஷன் தாங்கத்தக்கதான, திராணிக்கத்தக்கதாக தான் சோதனையை அனுமதிக்கிறாராம். இப்போ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், 1 Corinthians 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை அவனுக்கு இல்லை. தாங்கத்தக்கதாக, அவனுடைய திராணிக்கத்தக்கதாக தான் சோதனை அனுமதிக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் வழக்காடும்படிக்கு தேவன் நம்மிடத்தில் எந்த காரியமும் வைக்கவில்லை. அப்படி நம்ம வழக்காடும்படிக்கு வைத்தால் நம்மிடத்தில் தான் குறை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஏசா விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லினே போகலாம் பைபிளில். ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னா அதில் ஒரு காரணம் உண்டு. அதில் எவ்வளோ காரணங்கள், நான் ஒரு முறை அதை குறித்தே ஒரு ப்ரீச் பண்ணேன், நான் ஒரு காரியம் இல்லையா. அப்போது ஏசாவை வந்து, ஏசா நல்ல பையன்தான், நல்ல குணம் உள்ளவன் தான், அவன் தகப்பனை நேசித்தவன் தான், அவன் தகப்பனுக்காக சமைச்சு கொடுத்தவன் தான், எல்லாம் செஞ்சவன் தான், நல்ல சுவாபம் உள்ளவன் தான். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் அவன் நடந்தான், அவன் அந்நிய ஸ்திரீயை மணந்தான் இல்லைங்களா. அப்போ தேவ கோபத்துக்கு அவன் ஆளாகி விட்டான். ஆனால் யாக்கோபை குறித்து தேவ திட்டம், அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார், அவ்வளவுதான். அப்போ யாக்கோபை அவர் சிநேகிக்கிறதுக்கு காரணம், ஏசாவை வெறுப்பதற்கு காரணம் இருக்கிறது. இப்போ இது எல்லாமே நம்ம புரிந்து கொண்டு நம்ம அதை தேவனிடத்தில் அநீதி இருக்குது என்று சொல்லலாமா? இல்லை. ஏசாவினிடம் அநீதி இருந்ததுனால் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? யாக்கோபுக்கு போச்சு. அவன் அநீதியினாலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து போனான். அவனுக்கு கொடுத்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, அது ஒரு தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட், சுதந்திர பாகம், அதை அவன் வந்து என்ன செய்யறான்? விற்று போட்டான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கு வேண்டாம் என்று புறம்பே தள்ளினவனுக்கு தேவன் வழி கொடுப்பாரா? இல்லை. எனக்கு வேண்டாம் சொன்ன பிறகு என்னன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவன் சாப்டர் க்ளோஸ். வேற ஒரு சாப்டர் தொடங்குறாரு யாக்கோபுக்கு, அவ்வளோதான். ஆகவே இப்படிதான் தேவன் சில காரியங்களை செய்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே தேவன் வந்து மோசையை நோக்கி ஆண்டவர் சொல்றார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். ரோமர் 9 அழகா சொல்றார். அதனால தேவன் நினைக்கிறதை நம்ம தடை செய்ய முடியாது. இன்னைக்கு தேவன் அதனால தான் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆகவே வழக்காடுவதை விட்டுவிட்டு ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், கிருபையாயிரும், இதுதான் நம்ம ஜெபிக்கணும். மனுஷன் தேவனோடு வழக்காடக்கூடாது. ஆனால் மனுஷன் வழக்காடி கொண்டு இருக்கிறான். அதனால் தான் தேவ திட்டங்கள் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்குது. அதனால தான் தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இது. அதனால தேவன் சொல்ற, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் எவனோ அவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் எவனோ பரிசுத்தம் செய்யட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறான், அவன் கிரியை தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன். இன்னைக்கு நல்ல விதை கெட்ட விதை எல்லா கலைகள், இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற கலைகளும் நல்ல விதையோடவே வளர்ந்துட்டு இருக்குது. எல்லாத்தையுமே என்ன செய்யறார்? ஆண்டவர் வளர விடுறார். இன்னைக்கு வளர விடுறார். இன்னைக்கு வழக்காடுகிறவர்கள் மத்தியிலே நாம் காணப்படுகிறோம். தேவன் எல்லார் மத்தியிலையும் அவன் நல்லா இருக்கிறானே, நம்ம இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, கலைகள் நல்லா தான் இருக்கும்.
கலைகள் நல்லா தான் இருக்கும், நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றா, அவன் அநீதி செய்யறவனை குறித்து நீ கவலைப்படாது, நீ உன்னை பற்றிப்பாரு, நீ என்ன செய்யற அதை செய், நீதி செய், பரிசுத்தமாயிரு, உன்னுடைய காரையை பாரு, உன் ஓட்டத்தை பாரு, உன் ட்ராக்கை பாரு, மற்ற ட்ராக்கை பார்க்காத. ஆண்டவர் சொல்ற, மற்றவங்க வாழ்க்கையை பார்க்காத, மற்றவங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணா நீ விழுந்துருவ. நீங்க மற்றவங்கள பார்த்து ஓடுறதுனால தான் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. மற்றவங்கள பார்த்தே என்ன செய்றாங்க, நிறைய பேர் தோத்து போறாங்க, வாழ்க்கையில தோத்து போறாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த கலைகள் நல்ல விதைகள், இந்த 2 காரியங்கள்ல இன்னைக்கு தேவன் ஒரு அறுவடை வைக்க போகிறார். அந்த அறுவடையில களைகளை பிடுங்கி போட போகிறார். அதனால தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு சொல்ற, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அது எப்ப நடக்குமா அப்ப அவர் நடத்தி முடிப்பார். சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், அவர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். தீங்கு நாளுக்கு துன்மார்க்கனை வைத்திருக்கிறார். அதனால் துன்மார்க்கனை பார்த்து நீ பொறாமப்படாத, மற்றவனை பார்த்து நீ கம்பேர் பண்ணாத, அவனை பார்த்து நீ உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கண்ணா, அவன் அப்படி இருக்கிறானே ஆண்டவரே ஏன் என்னை இப்படி வச்ச சொல்லாத, வழக்காடாது. ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்காக நம்ம ஓட்டதை நாம பார்த்து நம்ம இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு நாளுக்கு துன்மார்க்கனை வச்சிருக்கிற உனக்கு ஆண்டவர் பரலோகத்தை வச்சிருக்கிற, அப்போ உன் வழியை உன் ட்ராக்கை நீ பார்த்துட்டு நீ கரெக்டா ஓடு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டான், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்ல. அடுத்து கடைசியா நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். அதில் சொல்லுவேன், தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் யார்? 3வது காரியம், தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோபு புஸ்தகத்திலிருந்தே நான் அந்த வார்த்தையை எடுக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 21. யோபு தாம் பேசணும்னு நினைச்சான், ஆனால் பயம், கர்த்தருக்கு முன்னாடி பேச பயம். உடனே அவர் என்ன செய்றார், பிளான் பண்றார். ஒரு பிளான். 16ஆம் அதிகாரம் 21வது வசனம், ரொம்ப அழகான வசனம் சொல்லப்படுது, வாசிங்க. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷருக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமா இருக்கும். யோபு கிழக்கு தீப்புத்திரர். அப்படின்னா யாருன்னா நம்ம ஊருக்காரருக்கு தான். யோபு யாரு? நம்ம ஊர் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர் தான். இவர் என்ன செய்யறாரு, இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யோபு யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அப்படி பார்க்கும்பொழுது யோபு சொல்றாரு, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தா யோபு புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா அது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமாம், பூமி உருண்டைன்றது கண்டு அதெல்லாமே அந்த நட்சத்திரங்களுடைய பெயர்கள்லாம் கூட யோபு புஸ்தகத்தில் தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் யோபு புஸ்தகத்தில் நிறைய தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயங்கள் அதில் தான் இருக்கும். பாருங்க, பல காரியங்கள் யோபு புஸ்தகத்திலேருந்து கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் சொல்லியிருக்கிற காரியங்களும் யோபு புஸ்தகத்தில் இருக்குது. அதில் இந்த ஒரு காரியம், நமக்காய் வழக்காடுகிற ஒருவர் வருவார், ஒரு மனுபுத்திரனாய் வரப்போகிறார், அவர் வந்தால் நலமாய் இருக்கும். அப்போ அது தேவன் இந்த இடத்துல நமக்கு அடுத்தது இன்னொருத்தர் யார் இந்த வழக்காடுறது குறித்து, இன்னொருத்தர் யார் நமக்கு மத்தியஸ்தரா பேசுகிறவர் யாருன்னு சொன்னார்னா தாவீது. இவரும் என்னன்னா ஒரு தீர்க்கதரிசி தான். இவரும் என்ன செய்யறாரு, சொல்றாரு, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கு உமக்கு நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடு, நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. அப்போ நமக்காக வழக்காடுவதற்கு ஒருத்தர் உண்டு என்று 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. பழைய ஏற்பாட்டில் 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் ஒன்று யோபு, இன்னொருத்தர் தாவீது. 2 பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு மத்தியஸ்தரை கொடுத்திருக்கிறார். நமக்கு வழக்காட பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். நமக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருக்கிறார். நமக்காக வாக்குவாதம் பண்ணிட்டு சொல்றார். திராட்சை தோட்டத்தில் அந்த அத்தி மரத்தை வெட்டி போட்டு சொல்லும்போது இன்னும் 1 வருஷம் போட்டும், இன்னும் 1 வருஷம் போட்டு கனி தரட்டும். கனி தருதா இல்லை பார்க்கலாம். கொஞ்சம் கொத்துவேன், எரு போடுவேன், கொஞ்சம் வெட்டுவேன், எல்லாத்தையும் கட்டிங் அப்புறமா கிளீனிங் எல்லாமே நான் பண்ணுறேன். எல்லாம் பண்ணி என்ன செய்ய போகிறேன், நான்
அந்த மரத்துக்கு போஷாக்கு கொடுக்கிறேன். போஷாக்கு கொடுக்கும்போது அது கனி தரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிதா கிட்ட சொல்கிறேன், எஜமானரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தோட்டக்காரன், நான் பார்த்துக்கிறேன், நானே தோட்டக்காரன். இன்றைக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்மை கடைசியில் பிதா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் பொறுப்பு தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிதா கிட்ட போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மளை கண்காணிச்சு நம்ம பொறுப்பா தன்னுடைய பரிசுத்தாவியை கொடுத்து பரிசுத்தப்படுத்தி சத்தியத்தை போதித்து நமக்கு ஒரு தேற்றவாளனாக அவரை அனுப்பி நம்ம கூடவே இருந்து, நல்ல பாட்டு, கூடவே இருந்து நம்ம மகிமையின் மேகமாக இருந்து நம்மளை வழி நடத்தி கனி தர வரைக்கும் நம்மளை வெட்டி 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 விடுறார். ஆமென், ஹல்லேலூயா. வெட்டி வெட்டி விடுறார், வெட்டி வெட்டி விடுறார். சில செடிங்க பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கிராஃப்ட் பண்ணினே இருக்கணும். கிராஃப்ட் மாதிரி கட் பண்ணினே இருக்கணும். அங்கே வந்து நல்லா கட்டிங் பண்ணி அதுக்கு எப்படி கோழிங்களுக்கெல்லாம் கிராஃப்ட் கோழி இருக்கிற மாதிரி செடிங்களுக்கு கிராஃப்ட் முடி வெட்டி விட்டுடணும். அப்போது அந்த இலைகள்லாம் கட் பண்ணி விட்டாதான் நல்ல பூக்கும். மல்லிப்பூ செடியெல்லாம் பார்த்தீங்களா, இலையை உருவி விட்டுருவாங்க. முருங்கை மரத்தை பாருங்க, கட் பண்ணி விடுங்க, அழகாக புது துளிர் வரும், புதுசாக நிறைய காய் வரும், நிறைய பூக்கள் வரும். அப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டிங் தேவை. இன்னைக்கு தேவன் அதை தான் செய்கிறார். அப்போது நமக்கு வந்து மனிதர்களோடு வழக்காடக்கூடிய, மனிதர்களுக்காக வழக்காடக்கூடிய ஒருத்தர் மத்தியஸ்தர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் தான் என்ன செய்றார், பிதாவினுடைய வலது பரிசத்தில் நமக்காக அவருடைய கரங்களையும் கால்களையும் காமிச்சு நமக்காக அவர் என்ன செய்கிறாரு, பேசிட்டே இருக்கிறார். பாருங்க, வேதத்தில் சொல்லும் பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இணைந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரே இரக்கமாயிரும். உடனே அவர் வந்து என்ன செய்றாரு, அதை அப்படியே கேட்டுட்டு, அப்பா பிதாவே இதை பாருங்க. நாம டைரக்டா பிதா கிட்ட பேச முடியாது. நமக்கு வழி யாரு, இயேசு கிறிஸ்து. நமக்கு மீடியேட்டர் யாரு, இயேசு கிறிஸ்து. உடனே இயேசுவே, அப்பா பிதாவே, நேரடியாக பிதாவிட்ட நம்ம தொடர்பு கொள்ள முடியாதபடினாலே நாம் யார் மூலமாய் தொடர்பு கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து மூலமாய். அதனால மேலானவைகளை, பிதாவினுடைய வலது பாரசத்தில் உள்ள மேலானவைகள், அப்போ இயேசு கிறிஸ்து உன்னதமானவர் நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்வார், தன்னுடைய கையை காமிச்சு, பாருங்க அப்பா, இவங்களுக்காக தான் இந்த ரத்தத்தை சிந்தினேன், கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, அவ்வளோதான். அவர் உடனே பரிந்து பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ரோமர் 8:34 சொல்லுவாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், நம்மளை குற்றப்படுத்துற பிசாசு. போய் போய் டெய்லி ஒவ்வொரு நாளும் நிமிஷத்துக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் யாரு, குட் ஏஞ்சல், இன்னொன்று பேட் ஏஞ்சல். எபிரேயர் 1 அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுது, நமக்காக உதவி செய்கிறதுக்கு பணிவிடை ஆவிகள் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று குற்றப்படுத்துறதுக்குன்னு பிசாசு அவனுடைய ஆவிகள் வச்சிருக்கிறான். ஆனால் 2 பேரும் நமக்கு என்ன செய்றாங்க, கணக்கு எடுத்துனே இருக்கிறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 40க்கு மேலே புஸ்தகங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. ஞாபக புஸ்தகம் நம்மளை குறித்து எழுது, நம்ம குறித்து தனிப்பட்ட நூல் இருக்குது, தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நூல்கள் இருக்குது. ராஜாக்களுக்கு நூல்கள் இருக்குது, ஜீவ புஸ்தகம்னு இருக்குது, சிறு புஸ்தகம்னு இருக்குது, இப்படி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ஏஞ்சல்ஸ்லாம் என்ன செய்யும், கணக்கு வச்சுட்டே இருக்குது. நம்மளை குறித்து என்ன வச்சுக்கிட்டது கணக்கு. நீங்கள் ஒளிஞ்சு செஞ்சாலும் யாரை பார்க்கலனாலையும் யார் 2 பேர் பார்த்துருக்குறா, குட் ஏஞ்சலும் பார்த்துருக்கு, பேட் ஏஞ்சலும் பார்த்துட்டு. நமக்கு அப்படி தான் சின்னத்தில் சொல்லி தருவாங்க, நல்ல சமனசு கெட்ட சமனசுன்னு சொல்லிட்டு, இல்லையா? அது உண்மைதான். ஏன்னா நமக்கான தூதர்கள் நம்மை தாங்குகிறார்கள், வழியில் போகும்போது தாங்குகிறார்கள், தப்பு வைக்க செய்கிறார்கள். அதே போல பிசாசினுடைய தூதர்கள் குற்றம் சுமத்தும்படிக்கு உடனே ஒரு ஏஞ்சல் இருக்காது, நமக்கே நிறைய ஏஞ்சல் இருப்பாங்க. என்னென்ன, ஒரு ஏஞ்சல் போனது இன்னொரு ஏஞ்சல் காவல் இருக்கும், அடுத்தது ஏதாவது தப்பு பண்ணுறோமா நோட் பண்ணி ஓடலான்ட்டு ஒன்று அப்படியே என்ன செய்யும், ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கும்.
அருமையானவர்களே, நம்மளை பற்றி குற்றப்படுத்துறதுக்கு, யோபு குற்றப்படுத்த போய் நின்னா பாருங்க, தேவ புத்திரர்கள் நடுவில் அந்த மாதிரி நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு போய் நிற்பான். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ரோமர் 8:34, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்னைக்கு யார் நமக்காக வழக்காடுறாருன்னா, பிதாவாகி தேவனுக்கு பக்கத்தில் இருந்து நமக்காக வழக்காடி கொண்டுக்கிறவர் அவர். அல்லது அவர் தான் நமக்கு பாவங்களை நீக்கி நமக்கு சுத்திகரிப்பு கொடுக்கிறவர். அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. பாருங்க, பேதுருல சொல்லும் பொழுது 1 பேதுரு 3:22, அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு என்று அவர் என்ன செய்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள். ஆகவே நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களை, இந்த சத்தியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்வோம். தேவன் நம்மோடு வழக்காடி கொண்டிருக்கிறார். மனுஷன் வழக்காட முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் வழக்காடினால் நொறுக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்காக பிதாவிட வழக்காடுகிற ஒருத்தர் உண்டு. அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நோக்கி நாம இரக்கமாயிரும் என்று கேட்டால் அவர் நிச்சயமாக இரக்கம் பாராட்டுவார். ஜெபம் செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பிதாவின் வலது பாரிசில் பரிந்து பேசுகிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறவரே அப்பா, இதோ இந்த நாளில் கூட எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் மேட்டுமையான சிந்தைகள் இருந்தால், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அப்பா, எங்களிடத்தில் அந்த பணிவுள்ள ஆவியை அப்பா கொடுத்து நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் நாங்கள் நெருங்கி சரி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மத கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் வரும்பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களாய் 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லியிருக்கிறபடி அப்பா, இதோ கர்த்தாவே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் குற்றமற்றவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது காக்கப்படுவதாக என்று சொல்லபடி கர்த்தா, எங்களை நாங்களே குற்றமில்லாமல் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். குற்றப்படுத்துகிற நீங்கள் எந்த விதத்தில் குற்றப்படுத்தாதபடி கர்த்தாவே, எங்களுக்காய் வழக்காடுகிற இயேசு கிறிஸ்து வெட்கப்படாதபடி கர்த்தாவே, பிதாவுக்கு முன்பாக எங்களை கம்பீரமாய் கொண்டு போய் சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. கிருபையாயிரம் அப்பா. கேட்ட வசனங்களையும் இனி கேட்க போகிறவர்களையும், இந்த ஆடியோவை கேட்க போகிறவர்களையும் என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மத நாம மாத்திரமாக இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? எதனால் நான் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று செய்கிறாய். பிள்ளையை பணயம் வைத்தாய், பெண் பிள்ளை மதுபானத்துக்கு விற்கிறாய். இது நியாயமா? பிள்ளையை பணயம் வைத்தாய், பெண் பிள்ளையை மதுபானத்துக்கு விற்கிறாய். இது நியாயமா? என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? எதனால் நான் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று செய்கிறாய்.
நசுக்கி ஒடுக்கினாய், நிலங்களை கொள்ளையடித்தாய். இது நியாயமா? ஏழைகளை நசுக்கி ஒடுக்கினாய், நிலங்களை கொள்ளையடித்தாய். இது நியாயமா? என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? எதனால் நான் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று செய்கிறாய். கர்த்தரே தேவனென்று சொல்ல மறந்தாய். பாகாலை கொண்டு தரிசனம் சொன்னாய். இது நியாயமா? கர்த்தரே தேவனென்று சொல்ல மறந்தாய். பாகாலை கொண்டு தரிசனம் சொன்னாய். இது நியாயமா? என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? எதனால் நான் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று செய்கிறாய். மனம் பொருந்தி எனக்கு செவி கொடு. தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இதுவே நியாயம். மனம் பொருந்தி எனக்கு செவி கொடு. தேசத்தின் நன்மை புசிப்பாய். இதுவே நியாயம். இதோ கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் என் ஜனமே. நான் உனக்கு என்ன செய்தேன்? எதனால் நான் உன்னை விசனப்படுத்தினேன்?